ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நேற்று நைட்டு வந்து கமருதீன் அண்ட் பாரு வந்து பிக் பாஸ்லேருந்து ரெட் கார்ட் கொடுத்து வந்து எவிக் பண்ணப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏவி போடல, அவங்களுக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணல, அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. நீ அப்படியே போ அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து துரத்தி விட்டுட்டாங்க. பட் இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கமருதீன் பண்ணது 100% தப்பு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வந்து அதை அவராக பண்ணல. அந்த பாரு வந்து பிரெயின் வாஷ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி வந்து அவரை வந்து அவர் மண்டைக்குள்ளே பூந்து இதை நீ பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு வினோத் சொல்கிற மாதிரி அவரை வச்சு வந்து காய நகர்த்தணும்னு பார்த்துருக்காங்க வந்து பாரு. ஸோ அதனாலேயே அவருக்குன்னு வந்து கேம் ஸ்பிரிட் என்னதான் இருந்தாலுமே அவரோட பேச்சு கேட்டதுனாலே தான் இந்த அளவுக்கு வந்து போயிருக்கு, இந்த அளவுக்கு அவர் வெளியே போகிற அளவுக்கு ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் நேற்று போகும்போது கூட பாரு கிட்ட வந்து சாரி கேட்டாங்க. பட் தட் ஃபெல்ட் லைக் கேட்கலன்னா ப்ராப்ளம் ஆகிடும், அந்த மாதிரி ஒரு சாரியாக தான் இருந்துச்சு அது வந்து. மற்றபடி எனக்கு அது உண்மையாகவே ஃபீல் ஆகலை. அந்த கடைசி செகண்ட் வரைக்குமே அவங்க வந்து விஜய் சேதுபதி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அவங்க சாரி கேட்டதாக இருக்குமா, ஆனால் அவங்களுக்கு ஒரு ரிக்ரெட்டே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எப்படி ஒரு மனுஷனால் 1% கூட ரிக்ரெட்டே இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறது, ஹவுஸ்மேட்ஸ் வந்து என்ன கேட்டால் இவ்வளோ போயிருந்துருக்கணுமா, இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக போயிருந்துருக்குமா? பிகாஸ் ரெட் கார்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் தென் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் விமன் கண்டஸ்டன்ட் டு கெட் அ ரெட் கார்ட் இன் பிபி. அண்ட் ஆல்சோ ஃபார் கமருதீன் ஆல்சோ அட்லீஸ்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக சொல்கிறேன், பாரு காட் செட்டில்டு கைண்ட் ஆஃப் இல்லையா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து கார் வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதை வந்து அவங்க உழைச்சி வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் கமருதீன் வந்து இது மேலே தான் மேலேயே வரணும், நம்ம வந்து எல்லாமே வாங்கணும், அப்படி இன்னும் பெருசாக வரணும் அப்படின்ற மாதிரி. அட்லீஸ்ட் நீங்கள் பாரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது. பட் கமருதீனுக்கு வந்து அப்படி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து அவருடைய கோல்ஸ் அவர் வந்து அவர் 100% கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்துருக்கணுமோ, அவர் அதிலேருந்து நகர்ந்து போயிட்டார். அந்த லவ் ட்ராக்கு அந்த மாதிரி விஷயங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி உண்மையான கேம் எதுவோ அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு வருத்தமாக இருக்குது. அது நம்மளோட ரியல் லைஃப்க்குமே அது வந்து சூட் ஆகும். நமக்கு ஒரு கோல் இருக்கும் பட்சத்தில் நம்மளோட லைஃப் வந்து நம்மளோட அடுத்த இடத்துக்கு எடுத்து போகணும், அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம 100%, நான் சொல்கிறேன் 100% நம்மளோட அந்த ஒரு இலக்கு மட்டும்தான் நம்ம நோக்கி வந்து ஓடணும். இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இந்த மாதிரி லவ், இந்த மாதிரி 1008 பிரச்சனை வரும் நமக்கு. நம்ம அதில் வந்து இன்டல்ஜ் ஆகிட்டோம்னா வருஷம் போயிடும், வாழ்க்கை போயிடும். திரும்பி பார்க்கும்போது கோலும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அந்த பொண்ணும் இருக்காது. ஸோ ஐ திங்க் கமருதீன் இன்னும் கூட கொஞ்சம் விளையாட்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடி இருந்திருக்கலாம். பட் அதர் தென் தட் பாருக்கு அந்த ரெட் கார்டு கிடச்சது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பிகாஸ் சந்தோஷம் இந்த சென்ஸ், ஒருத்தவங்களோட அழிவை பார்த்து நீங்கள் ஆனந்தப்படுறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அவங்களுடைய அழிவு வந்து இட் ஃபீல்ஸ் பர்சனல். பிகாஸ் அவங்க எல்லாம் ஆடினது ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தனை திட்டி விளையாடுறது, இது பண்ணுறது, இது இன்றைக்கி நேற்று கிடையாது. அன்னைக்கு வந்து அந்த பாட்டில் டாஸ்க் முன்னாடி அந்த ஜூஸ் இது பண்ணுற டாஸ்கில், பிபி ஜூஸ் ஷாப் சம்திங், அந்த டாஸ்கில் கமருதீனை வந்து அவ்வளோ மோசமாக வந்து சுபிக்ஷா வந்து ஜெயிச்சதுக்கு, அந்த காயின் கொடுக்காததுக்கு அவளை வந்து அவ்வளோ மட்டமாக வந்து பேசிட்டு திட்டி அது இது பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 1-2 கிடையாதுங்க, இந்த பிபி ஹவுஸில் வந்து எனக்குலாம் சத்தியமாக இப்படி எப்படி ஒருத்தர் இருக்க முடியும்? திவ்யாவோட அந்த கேள்வி தான், இப்படி எப்படி ஒருத்தர் இருக்க முடியும்? இவ்வளோ க்ரூவலாக, இவ்வளோ வந்து ரிக்ரெட்டே இல்லாமல், இவ்வளோ வந்து நான் பண்ணுறது கரெக்டு தான், நான் 100% கரெக்டாக தான் பண்ணுறேன், யார் உலகமே எதிர்த்து சொன்னாலும் நான் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு இல்லையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் பட் தட்ஸ் டேஞ்சரஸ். யூ ஹாவ் டு அக்செப்ட் அதர் பர்சன்ஸ் ஒப்பீனியன். இது அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா கூட அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்டு அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கா இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டாச்சும் கொடுக்கலாம் ஆப்போசிட் பர்சனோட ஒப்பீனியன்ஸ்க்கு. ஆனால் 100% பாரு வந்து நான் தான் கரெக்டு, நான் மட்டும்தான் கரெக்டுன்னு வந்து பேசுவாங்க. ஸோ அவங்களோட அந்த கேரக்டர் தான் இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அவங்கள அட்லீஸ்ட் அவங்க இப்போயுமே வந்து அதை வந்து நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க இப்போயுமே வந்து நான் கரெக்ட் பண்ணேன், நான் இதுவாக பேசினேன், பட் அவங்க தான் வந்து இப்படி அமுச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பிக் பாஸ்
டாஸ்க்கு உள்ளே வரும்பொழுதுமே உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ஃபேம் தான் இருந்துச்சு. ஐயோ பாரு வராங்களா, ஆல்ரெடி சர்வைவர் ஷோவில் வந்து பண்ண கொட்டுறது இங்கேயும் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு தான் இருந்துச்சு. பட் அதை துளியும் மாற்றாமல் அதை விட ஒரு 100x அதிகமாக பண்ணி அசிங்கப்பட்டு தான் வெளியே போயிருக்காங்க. அரோரா அட்லீஸ்ட் லைக் உள்ளே வரும்போது பலூனக்கா அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. பட் இப்போ வெளியே போகும்போது ஓகே விளையாடினாங்க, நல்லா பண்ணாங்க அப்படின்ற ஒரு பேர் தான் இருக்குது. பட் இவங்களுக்கு வந்து முன்னாடி இருந்த நெகட்டிவிட்டியை, முன்னாடி இருந்த அசிங்கமான அந்த பேர் வந்து 100x அதிகமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எஸ்டர்டே பிக் பாஸ் சோல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எனக்கு. நிறைய கேட்டார் வந்து விஜேஎஸ் வந்து இத்தனை நாளாக அவர் வந்து எதெல்லாம் கேட்காம வச்சுருந்தாரோ அதை கேட்டார். அண்ட் தென் என்னோட ஒப்பீனியனும் வந்து அதில் ஓரளவுக்கு எனக்கு அவர் நான் நினச்ச மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இத்தனை நாள் நீங்கள் பண்ண இந்த அடல்ட் விஷயம் எதுவுமே நான் எதுக்கு கேட்காம இருந்தேன்னா, பிகாஸ் யூஆர் அடல்ட், யூ நோ வாட் யூர் டூயிங், யூ நோ ஹவ் இட் வில் பி ப்ரொஜெக்டட் அவுட் சைட், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் அதை பற்றி பேசுகிற அளவுக்கு நீங்கள் சின்ன பசங்க கிடையாது, அதை பற்றி நான் பேசவும் கூடாது, அதனால தான் நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நீங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேரையை பற்றி பின்னாடி பேசாததையாக சாண்ட்ரா வந்து காரில் சொல்லிட்டாங்கன்ட்டு அதையே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தார். அண்ட் தென் அவருமே சொன்னார் கமருதீன் கிட்ட, நீங்கள் வெளியே போய் பாருங்கள் கமருதீன், பார்வதி எல்லார்கிட்டையும் உங்களை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொன்னார். நல்லா பிடிச்சி தீச்சு விட்டார், நல்லா கேட்டார் அவர் வந்து. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனந்தம் அடைந்தேன் நான் வந்து எஸ்டர்டேஸ் எபிசோட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ வில் கேட்ச் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.